ஹாய் zombies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா காய்ஜு நம்பர் 8 அப்படின்னு இந்த அவசரமான அனிமி சீரிஸ் உடைய எபிசோட் 4 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமி zombies நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. சோ இந்த சீரிஸ் ஆரம்பிக்கும் போது லாஸ்ட் சாப்டர்ல நடந்ததை தாங்க காட்டுறாங்க. நம்மளுடைய ஹீரோ நம்ம ஷினோமியாவை காப்பாத்தினதுனால ரொம்பவே பயத்துல இருக்காரு. எங்க நம்மள யாராவது பாத்திர போறாங்க, நம்மள தூக்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட போறாங்கன்னு பயத்துல துடிச்சிட்டு இருக்காரு. டேய், நான் எல்லாமே உன்னால தான் இப்படி பயந்துட்டு இருக்கேன், நான் மட்டும் இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வரலனா எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி டக்குன்னு நம்ம ரீனோ பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. சோ நம்ம ரீனோவும் இதுக்கு காரணம் நான் கிடையாது, நீங்க தான் அர்ஜென்ட் பட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் உங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் என்னன்னா, இவங்க இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாங்களா இல்லையா அப்படின்றத காட்டுற மாதிரியான ஒரு லெட்டருங்க. சோ இந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேருமே அதை ஓபன் பண்றாங்க. சோ ஓபன் பண்ணும்போது நம்மளுடைய ஹீரோட முகத்துல ஒரு விதமான சோகம் மாதிரியும் தெரியுது. அவனோட ஞாபகத்துல மீனா மட்டும் தாங்க இருக்கா. சோ அவன் எப்படி பாஸ் ஆகியிருப்பானா அப்படின்ற ஒரு டவுட்டோடவே அடுத்தது மூவ் ஆகுது. அந்த இடத்துல இந்த எல்லா டிஃபென்ஸ் போஸ்ட்ல இருந்த எல்லா ட்ரைனிஸுமே அந்த இடத்துல இருக்காங்க. செலக்ட் ஆன எல்லாருமே அந்த இடத்துல நம்மளோட ரீனோ கூட இருக்கான். ஈவன் அந்த இடத்துல நிறைய அவனுடைய ரைவல்ஸுமே இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல ஷினோமியா தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி அவளை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா ஷினோமியாவை யாராலுமே ஜெயிக்க முடியல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இந்த இடத்துல தாங்க ஹிகாருவும் நம்ம ரீனோவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. சோ நம்மளுடைய ரீனோவை பார்த்துட்டு ஹிகாரு வந்து ஒரு ரைவலா பாக்குறா. ஓகே, நானும் உனக்கு ரைவலா இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கோட ரீனோவும் பாக்குறாங்க. சோ இந்த இடத்துல மீனா திருப்பி வரா, வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறா. சோ இந்த இடத்துல இருக்க நம்ம டிஃபென்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே டிஃபென்ஸ் போர்ஸ்ல சேர்ந்துட்டாங்க. சோ ஷினோமியா தான் இருக்கிறதுலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா, அதனால அவளுக்கு இதை ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷினோமியாக்கு ஒரு நல்ல ஒரு பொறுப்பையும் கொடுக்குறாங்க. சோ நீ நல்லபடியா இங்க இருக்கணும், இன்னொன்னு நீ அந்த புதுசா வந்த காய்ஜுவையும் டெஃபிட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லும் போது ஷினோமியாக்கு தோணுது, அதை டெஃபிட் பண்ணது நான் இல்ல, எல்லாம் அந்த கிழப்பையன் தான், கஃப்கா ஹிபினோ தான் அப்படின்ற மாதிரி நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. சோ இந்த சமயத்துல தாங்க இவ இந்த மாதிரி ஒரு சேட் மூட்ல இருந்து ஷினோமியா அந்த மெடல்ஸ வாங்கும் போது டக்குன்னு ஒரு குரல் கேக்குது. அது கஃப்கா ஹிபினோவுடைய குரல் தான். சோ அவரு அங்க குதிச்சு ஓடி வந்துட்டு இருக்காரு. மினாவும் அதை பார்த்துட்டு ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா. என்னன்னா, கஃப்கா ஹிபினோ கிட்ட 0% தான் பவரே இருக்கு. சோ அவங்க கிட்ட சுத்தமா பவர் இல்லன்றதுனால அவனை யூஸ் பண்ணவே முடியாது, அவனை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு வைஸ் கமாண்டர் தான் என்ன பண்றது, நான் அவனை என்னுடைய டீம்ல எடுத்துக்கிறேன், அவன் ரொம்ப ஃபன்னியா இருக்கான். அது மட்டும் இல்ல, நீங்க யோசிச்சு பாத்தீங்களா அவன் ஃபைட்ல எந்த அளவுக்கு எல்லாருக்கும் அசிஸ்ட் பண்ணான், நல்லா ஃபைட் பண்றவங்க மாதிரியே நல்லா அசிஸ்ட் பண்றவங்களும் தேவைதான் டீமுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதனாலதான் நம்ம தலைவரை ஒரு அபிஷியல் டீம் மெம்பரா இல்லாம ஒரு தற்காலிக டிஃபென்ஸ் போர்ஸ் உடைய ட்ரைனியா போட்டிருக்காங்க. சோ அதனால நம்மளுடைய தலைவருக்கு வேலை கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல முடியாது, ஆனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா வேலையில வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. சோ நம்மளோட மீனாவும் ஏகப்பட்ட வீரவசனம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இங்க பாருங்க கைஸ், நம்ம டிஃபென்ஸ் போர்ஸ்ல சேர்ந்திருக்கோம், நம்மளுடைய உயிரை துச்சமா மதிக்காம நம்ம எல்லாருமே காப்பாத்தணும். சோ நம்ம ஒரு ஷீல்டா இருந்து எல்லாருமே காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டக்கு நம்ம தலைவர் மீனா, நான் உனக்கு ஷீல்டா இருப்பேன் அப்படின்ட்டு உடனே கத்திடுறாங்க. உடனே மீனா அதை பார்த்தோன்னே, கஃப்கா ஹிபினோ நீ ஒரு சுப்பீரியர் ஆபீசரை மரியாதை இல்லாம பேசியிருக்க அப்படின்னு சொல்லி பனிஷ் பண்றாங்க. உடனே வைஸ் கமாண்டர் அங்க பார்த்துட்டு, இன்னும் இந்த கஃப்கா ஹிபினோ சரியான டம்மி பீஸ்ன்னு அப்பயே நினைச்சேன், பார்த்தல எப்படி காமெடி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் மீனா சொன்ன மாதிரி பனிஷ்மெண்டா புஷ்அப்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே ஹீரோ செம்ம ஜாலியான டைப். அது மட்டும் இல்ல, முயற்சி விடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு டைப்பும் கூட தான். சோ எப்படியாவது மீனா சொன்ன மாதிரி புஷ்அப் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஹிகாரு எல்லாம் அவனுக்கு நல்லாவே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ அந்த 50 புஷ்அப் தான், அதுக்கே தலைவருக்கு நாக்குல தண்ணி வத்திடும். சோ டக்குனு ஷினோமியா வந்துட்டு நம்மளுடைய கஃப்கா ஹிபினோவையும் சரியான அடி அடிப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன, ஷினோமியா ஒரு காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இங்க பாருங்க கஃப்கா ஹிபினோ, எனக்கு தெரியும் நீங்க காய்ஜுவா மாறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சோ நான் இதை மத்தவங்க கிட்ட சொல்லணுமா இல்ல உங்களை கொல்லணுமான்றதை நீங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டக்குன்னு மிரட்டலா பேசுறாங்க. இது உடனே ரீனோக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா இந்த அளவுக்கு டெரரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கஃப்கா ஹிபினோ நல்லவன்றது ஷினோமியாக்கு தெரியுது. அதனால ஷினோமியா வந்து கஃப்கா ஹிபினோவை விட்டுடுறாங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீ நம்மளுடைய டிஃபென்ஸ் போர்ஸ்க்கோ இல்ல நம்மளுடைய டீமுக்கோ இல்ல இந்த உலகத்துக்கோ ஒரு த்ரெட்டா இருந்தா முதல்ல உன்னை கொல்ல போறது நான் தான் சொல்றா. அதை பார்க்கும்போது ரீனோக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா கஃப்கா ஹிபினோ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன் தான். இதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரைனிங் எல்லாம் கண்டினியூ பண்றாங்க. ரீனோட பவர் லெவல் கம்மியா இருந்தாலும் செம்மையா இம்ப்ரூவைஸ் ஆகிக்கிட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு ஹிகாரு எல்லாம், எப்பா நம்ம எப்படியாவது ரீனோக்கு ஈக்குவலா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி அவனுக்கு ஈக்குவலா வந்துகிட்டே இருக்காங்க. சோ இதெல்லாம் தூரத்துல இருந்து வைஸ் கமாண்டர் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா ஷினோமியா இவங்க எல்லாரையும் சாப்பிட்டுறாங்க. நீங்க எல்லாம் குழந்தை மாதிரி, எனக்கு நான் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா அப்படின்னு கலாச்சிக்கிட்டே ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம தலைவர் கஃப்கா ஹிபினோ என்ன பண்றாரு, கஷ்டப்பட்டு 1% பவரையாவது காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடுறாரு தவிர எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணல. அங்க இருந்து வைஸ் கமாண்டர் சொல்றாரு, கஃப்கா ஹிபினோ இவங்க எல்லாம் பர்மனன்ட் தான், ஆனா நீ ஒழுங்கா வேலை செய்யல, 3 மாசத்துல வெளியே அனுப்பிடுவோம், பார்த்து நடந்து
நடந்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம தலைவரும் சரி கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தோம் போய் குளிப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமே கும்பலா குளிக்கிறாங்க. குளிக்கும் போது நம்மளுடைய தலைவர் செம்மையா கலாய்க்கிறாங்க. ஏன்பா பெரியவரே நீங்க ஆளுதான் பெரியவர்னு பார்த்தா எவ்வளவு பெரிய தொப்பை இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு இன்னமும் நல்ல பிசிக் இருக்க மாதிரி வயிற்றெல்லாம் உள்ள ஏத்திய தலைவரே இப்படி தொப்பையோட இருக்கே அப்படின்னும் போது அங்க அந்த மிலிட்டரியில வேலை செய்வான்ல ஒருத்தன் ரஃபாவே, அவன் என்ன பண்றான் 6 பேக் எல்லாம் வச்சுக்கின்னு வேற லெவல் மாசா வந்து நிக்கிறான். இவங்களுக்கு எல்லாம் பயமே வந்தது, என்னடா நம்ம பிசிக் ரொம்ப மொக்கையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை பத்தி எல்லாம் கேரே கிடையாதுங்க. அதுவே இந்த பக்கம் பார்த்தா மீனா எல்லாருமே அதே மாதிரி குளிக்கிறதுக்கு வந்திருப்பாங்க போல. அந்த இடத்துல ஷினோமியாக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கா மீனா. நீ எப்படி இவ்வளவு நல்லா ட்ரெயின் ஆகுறீங்க அப்படின்ட்டு ஷினோமியா வந்து மீனா கிட்ட கேட்கும் போது அவனுக்கு அதோடைய பேசிக்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பா உனக்கு சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இது ஷினோமியாக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்பதாங்க ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய தலைவர் பக்கத்துல இருக்க எல்லாருமே ஒவ்வொரு விஷயமா கேக்குறாங்க பேசுறாங்க. இங்க பாருங்க நான் முதல்ல இந்த டிஃபென்ஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைச்சதுக்கு காரணம் யார் தெரியுமா, மீனா தான். அவங்க என்ன காப்பாத்தினாங்க ஒரு பெரிய காய்ச்சி கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் அவங்கள மாதிரியே டிஃபென்ஸ் ஆபீசர் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் அப்படின்றாங்க. அப்புறம் அந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தருமே நானுமே மீனாவை பார்த்துதான் டிஃபென்ஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைச்சேன், மீனாவை பார்த்துதான் டிஃபென்ஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைச்சேன். இவன் இன்னும் கூட சொல்றான். அப்பதான் நம்மளுடைய தலைவரை கேட்கிறாங்க, நானும் மீனாவும் ஒன்னா சேர்ந்துதான் டிஃபென்ஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைச்சோம், ஏன்னா மீனா என்னுடைய ஸ்கூல் டைம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாரும் அவனை புடிச்சு வச்சு கேள்வியா கேட்டு தலைவரை சாவச்சிட்டாங்க போல. இது ஹாட் பாத்ல ரொம்ப நேரம் இருந்து உடம்பெல்லாம் தீஞ்சு போய் மொத்த பேரும் படுத்துட்டாங்க. ரீனோ ஒண்டி தான் அங்க எஸ்கேப் ஆனது. காத்து ஃபேனை வச்சு இந்த கையில விசுறுல ஃபேன் அதை வச்சு காத்து விசிங்கெல்லாம் இருப்பாங்க. சோ இவங்களுக்கு டெய்லி ட்ரைனிங்கும் போது நம்மளுடைய தலைவரும் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எல்லாம் பண்றாரு. அதே மாதிரி நம்ம தலைவருக்கு தொப்ப கப்பெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப பயந்துக்கிட்டு எங்கடா நம்ம தோத்தா வெளியே அனுப்பிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல டெய்லி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. ஆனா நல்ல நண்பரே ஒவ்வொரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணும்போதும் கூடவே சப்போர்ட்டிவாவே இருப்பாங்க. நம்மளுடைய தலைவர் ராத்திரி பகல்னு விடாம ஒவ்வொரு நாளும் உழைச்சிக்கிட்டே இருக்கான், நிறைய படிக்கிறான். அவன் நிறைய விஷயம் காய்ஜூஸ பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி நம்ம நிறைய வீக்னஸ் எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான். சோ அதை பார்த்துட்டு வைஸ் கமாண்டர் ரொம்ப வேலை செய்யாத கொஞ்ச நேரம் ரெஸ்டும் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாக்கர் கீ மாதிரி வச்சுட்டு போறாருங்க. இந்த டோரை சீக்கிரமா சாத்திட்டு கிளம்பி போய் தூங்கு, ரொம்ப நேரம் வேலை செய்யாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. சோ அந்த சமயத்துல டக்குன்னு ஒரு அலாம் அடிக்குது. அப்போ டக்குன்னு வைஸ் கமாண்டர் திரும்பி பார்த்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மிஷன் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. சோ ஃபர்ஸ்ட் மிஷன் போறாரு நம்மளுடைய தலைவர் கஃப்கா ஹிபினோ. என்ன பண்ண போறாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் அனிமி சாம்பிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ பை பை கைஸ், see you soon, bye bye.